மேசம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் கடந்து வந்த வதைகளை பார்ப்போம். தொழிலில் கூட்டாளியின் துரோகம், தொழில் ஸ்தானமான 10ஆம் இடமும் கூட்டு தொழிலை குறிக்கும் 7ஆம் இடமும் பாதகமான கிரகங்களின் பார்வையை பெறும்போது கூட்டு தொழிலில் பெரும் சரிவு ஏற்படும். நீங்கள் முதலீடு செய்து உங்கள் உழைப்பையும் அறிவையும் முழுமையாக பயன்படுத்தி ஒரு தொழிலை வளர்த்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் கூட்டாளி உங்களுக்கு தெரியாமல் கணக்கு வழக்குகளில் ஏமாற்றுவது, வாடிக்கையாளர்களை தன்வசப்படுத்துவது போன்ற துரோகங்களை செய்திருப்பார். இறுதியில் லாபத்தை அவர்கள் சுருட்டி கொண்டு நஷ்டத்தையும் கடனையும் உங்கள் தலையில் சுமத்திவிட்டு சென்றிருப்பார். தொழிலில் ஏற்பட்ட இந்த வீழ்ச்சி உங்கள் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாயிருக்கும். நீங்கள் தொழிலில் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் பண்ணியிருப்பீர்கள். ஆனால் உங்கள் கூட்டாளிகளே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் வரும் லாபத்தை எல்லாம் கூட்டாளிகள் எடுத்துவிட்டு உங்களுக்கு நஷ்டத்தையே மட்டுமே உங்கள் தலையில் ஏற்றியிருப்பார்கள். இதனால் உங்களுக்கு பெரும் நஷ்டமாகவே இருந்திருக்கும். இனிமே உங்கள் கூட்டாளியை நம்புவதை நீங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சொத்து விஷயத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத சண்டை காரணமாக பூமிக்காரகனான செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு பூர்வீக சொத்துகளிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலம், வீடு போன்றவற்றிலோ வம்பு வழக்குகள் வர ஜாதக ரீதியான அமைப்புகளோ காரணம். 4 மற்றும் 8ஆம் இடங்கள் பாதிப்படையும் போதே நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்களை மற்றவர்கள் ஏமாற்றி பறிக்க முயன்றிருப்பார்கள். அதுவரை உங்களுடன் பாசமாக இருந்த உறவினர்கள் சொத்து என்று வரும்போது நீதிமன்றம் வரை உங்களை இழுத்து சென்றிருப்பார்கள். அந்த இரத்த உறவுகளை பணத்திற்காக உங்களை எதிர்த்து நின்ற அந்த சந்தைகள் மனிதர்களின் மீதான நம்பிக்கையே உங்களுக்கு இழக்க செய்திருக்கும். உங்கள் சொத்து விஷயத்திலே உங்கள் உறவினர் கூட உங்களுடன் எதிர்பாராமல் நீங்க நினைத்திருக்க மாட்டீர்கள். இவர்களே நம்ம கூட இவ்வளவு ரத்த வந்தமே நம்ம கூட சண்டை போடுவார்களா என்று கூட நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அவர்களே உங்களுக்கு எதிராக வந்து நின்றிருப்பார்கள். சொத்தின் உங்களை நீதிமன்றம் அந்த அளவுக்குள்ளே இழுத்து சென்று விட்டிருப்பார்கள். காதலை விட கண்ணீரை அதிகம் தந்த உறவு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் மற்றும் காதலை குறிக்கும். இந்த இடத்தில் சனியின் பார்வையோ அல்லது அஷ்டம அதிபதியின் தாக்கமோ ஏற்படும் போது காதல் வாழ்க்கை பெரும் போராட்டமாக மாறும். நீங்கள் ஒருவரை உருகி உருகி காதலித்திருப்பீர்கள். அவருக்காக எதையும் செய்ய துணிந்திருப்பீர்கள். ஆனால் அந்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை விட தினமும் சந்தேகப்படுவது, மன ரீதியாக துன்புறுத்துவது, அள வைப்பது போன்ற காரியங்களையே அதிகம் செய்திருக்கும். இறுதியில் உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற போது ஏன் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விரக்தி நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் காதலித்திருப்பீர்கள் யாரையாவது. உங்கள் காதலை அவர்கள் நல்லதாக நினைக்காமல் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பார்கள். ஒரு சமயம் அழுக வைப்பது, ஒரு சமயம் சந்தேகப்பட வைப்பது, அந்த மாதிரி சூழ்நிலையே உங்களை வாழ வைத்திருந்திருப்பார்கள். இதுவரை பெற்றோர் மனதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை காரணமாக 9ஆம் இடம் தந்தையையும் 4ஆம் இடம் தாயையும் குறிக்கும். சூரியன் மற்றும் சந்திரனின் பலவீனமான அமைப்பால் பெற்றோருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி உருவாகியிருக்கும். நீங்கள் அவர்களின் நன்மைக்காக செய்யும் காரியங்கள் கூட அவர்களுக்கு தவறாக தெரிந்திருக்கும். உங்களின் லட்சியங்களையும் உங்களின் தற்போதைய சூழ்நிலையும் அவர்களுக்கு புரிய வைக்க முடியாமல் நீங்கள் தெரிவித்திருப்பீர்கள். அவர்கள் உங்களை குத்தி காட்டி பேசும் வார்த்தைகள் உங்களை ஈட்டியால் குத்துவது போல இணைந்திருக்கும். பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற உங்கள் ஆசை சூழ்நிலைகளால் நிராசையாய் இருக்கும். உங்களின் பெற்றோர்களே உங்கள் மனதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வரைக்கும் போயிருப்பாங்க. ஏனென்றால் நீங்கள் பெற்றோர்களுக்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து நீங்கள் சம்பாதித்து கொடுத்தாலும் அவர்களே உங்கள் மீது சந்தேக புத்தியோடு தான் இருந்திருப்பார்கள். இதுவரை நான் சொன்ன எல்லாம் உங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறதா இல்லையா என்று கமெண்ட் மூலியமாக நமக்கு தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே நடைபெறும் என்று நான் கூறுகிறேன். குழந்தைகளால் பெருமை அடையும் தருணங்கள் வரும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளும் பயங்களும் இனி உங்களுக்கு வேண்டாம். அவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமண காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும். உங்களது பிள்ளைகள் தங்களின் திறமையால் சமூகத்திலும் பள்ளி அல்லது அலுவலகத்திலும் பெரிய சாதனை படைத்து உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள். அவர்களின் நற்செயல்களால் அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவமும் அந்தஸ்துமே உயரும். நீ வரப்போன நாட்களில் உங்கள் குழந்தைகள் தான் உங்களுக்கு பெருமை அடைய தருணமே வருகிறது. ஏனென்றால் அவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமண காரியங்கள் இந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல இடமும் பள்ளி அல்லது அலுவலகத்தில் பெரிய சாதனை படைத்து வருவார்கள். இனிமேல் வருங்காலங்களில் தெய்வீகமான முடிவுகள் வெற்றியை தரும்.
மேச ராசினருக்கு உரிய இயல்பான குணம் தைரியம் என்றாலும் கடந்த கால சூழல் உங்களை ஒருவித பயத்திலேயே வைத்திருக்கலாம். இனி அந்த தயக்கங்கள் உடன் தெரியப்படும். தொழில் மாற்றமாக இருக்கட்டும் அல்லது புதிய முதலீடாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கும் தீர்க்கமான மற்றும் தைரியமான முடிவுகள் உங்களுக்கு பேராதரவையும் எதிர்பார்த்ததை விட இருமடங்கு வெற்றியையும் தேடித்தரும். உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் ஆளுமை திறன் வெளிப்படும். இனி வரும் நாட்களில் உங்களின் தைரியமான முடிவே தான் உங்களின் வெற்றிக்கு நீங்கள் வைக்கும் முதல் படி. ஏனென்றால் நீங்கள் பயந்து ஒரு வேலையை செய்யாமல் இருப்பீர்கள். ஆனால் அந்த வேலையை நீங்கள் தைரியத்தோடு செய்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் வெற்றியை மட்டும்தான் காண முடியும். அந்த அளவிற்கு உங்களிடம் அவ்வளவு இருமடங்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய சக்திகள் இருக்கிறது. எதிர்பார்த்ததை விட முருகன் வழிபாட்டால் தடைகள் விளங்கும் என்று சொல்லி கேட்பர். உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் அதிபதி முத்தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஆவார். உங்களை சுற்றி இருக்கும் கந்திஷ்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் காரிய தடைகள் நீங்க செவ்வாய் தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது உன்னத பலனை தரும். கந்தசஷ்டி கவசம் வாசிப்பதும் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி ஒளிமயமான பாதையை காட்டும் என்பது ஜோதிட வாக்கு ஆகும். நீங்கள் செவ்வாய் தோறும் முருகன் வழிபாட்டு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கந்திஷ்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் காரியமாக தடைகள் எல்லாமே நீங்கி நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு முருகனின் அருள் நன்றாக கிடைத்து நீங்கள் நன்றாக வருவீர்கள். செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுவதால் முன்னேற்றம் கூடும். உங்களுக்கு உங்கள் வாழ்வில் பொருளாதார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் அடுத்தடுத்த நிலையை நீங்கள் முன்னேற செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை அல்லது காலை வேளையில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகனுக்கோ நெய் தீபம் அல்லது எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வர வேண்டும். இந்த எளிய பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷங்களின் வீரியத்தை குறைத்து உங்களின் தொழில் மற்றும் குடும்ப முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நீ வரப்போகும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கோ அல்லது துர்க்கை அம்மனுக்கோ நீங்கள் தீபம் ஏற்றி வந்தால் உங்களின் வாழ்வில் மிக முன்னேற்றம் தான் அடைவீர்கள். அதாவது நெய் தீபம் அல்லது எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வந்தீர்கள் என்றால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷங்களின் வீரியம் குறைந்து உங்களின் தொழில் மற்றும் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கு நன்கு வழிவகுக்கும். இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசை சூழ்நிலைகளால் நிராசையாய் இருக்கும். உங்களின் பெற்றோர்களே உங்கள் மனதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வரைக்கும் போயிருப்பாங்க. ஏனென்றால் நீங்கள் பெற்றோர்களுக்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து நீங்கள் சம்பாதித்து கொடுத்தாலும் அவர்களே உங்கள் மீது சந்தேக புத்தியோடு தான் இருந்திருப்பார்கள். இதுவரை நான் சொன்ன எல்லாம் உங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறதா இல்லையா என்று கமெண்ட் மூலியமாக நம்ம தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே நடைபெறும் என்று நான் கூறுகிறேன். குழந்தைகளால் பெருமை அடையும் தருணங்கள் வரும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளும் பயங்களும் இனி உங்களுக்கு வேண்டாம். அவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமண காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும். உங்களது பிள்ளைகள் தங்களின் திறமையால் சமூகத்திலும் பள்ளி அல்லது அலுவலகத்திலும் பெரிய சாதனை படைத்து உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள். அவர்களின் நற்செயல்களால் ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவமும் அந்தஸ்துமே உயரும். நீ வரப்போன நாட்களில் உங்கள் குழந்தைகள் தான் உங்களுக்கு பெருமை அடைய தருணமே வருகிறது. ஏனென்றால் அவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமண காரியங்கள் இந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல இடமும் பள்ளி அல்லது அலுவலகத்தில் பெரிய சாதனையை படைத்து வருவார்கள். இனிமேல் வருங்காலங்களில் தைரியமான முடிவுகள் வெற்றியை தரும். மேச ராசினருக்கு உரிய இயல்பான குணம் தைரியம் என்றாலும் கடந்த கால சூழல் உங்களை ஒருவித பயத்திலேயே வைத்திருக்கலாம். இனி அந்த தயக்கங்கள் உடன் தெரியப்படும். தொழில் மாற்றமாக இருக்கட்டும் அல்லது புதிய முதலீடாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கும் தீர்க்கமான மற்றும் தைரியமான முடிவுகள் உங்களுக்கு பேராதரவையும் எதிர்பார்த்ததை விட இருமடங்கு வெற்றியையும் தேடித்தரும். உங்களின் நிர்வாகத்திறன் மற்றும் ஆளுமை திறன் வெளிப்படும். இனி வரும் நாட்களில் உங்களின் தைரியமான முடிவே தான் உங்களின் வெற்றிக்கு நீங்கள் வைக்கும் முதல் படி. ஏனென்றால் நீங்கள் பயந்து ஒரு வேலையை செய்யாமல் இருப்பீர்கள். ஆனால் அந்த வேலையை நீங்கள் தைரியத்தோடு செய்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் வெற்றியை மட்டும்தான் காண முடியும். அந்த அளவிற்கு உங்களிடம் அவ்வளவு இருமடங்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய சக்திகள் இருக்கிறது. எதிர்பார்த்ததை விட முருகன் வழிபாட்டால் தடைகள் விளங்கும் என்று சொல்லி கேட்பர். உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் அதிபதி முத்தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஆவார்.
உங்களை சுற்றி இருக்கும் கந்திஷ்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் காரிய தடைகள் நீங்க செவ்வாய் தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது உன்னத பலனை தரும். கந்தசஷ்டி கவசம் வாசிப்பதும் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி ஒளிமயமான பாதையை காட்டும் என்பது ஜோதிட வாக்கு ஆகும். நீங்கள் செவ்வாய் தோறும் முருகன் வழிபாட்டு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கந்திஷ்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் காரியமாக தடைகள் எல்லாமே நீங்கி நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு முருகனின் அருள் நன்றாக கிடைத்து நீங்கள் நன்றாக வருவீர்கள். செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுவதால் முன்னேற்றம் கூடும். உங்களுக்கு உங்கள் வாழ்வில் பொருளாதார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் அடுத்தடுத்த நிலையை நீங்கள் முன்னேற செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை அல்லது காலை வேளையில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது முருகனுக்கோ நெய் தீபம் அல்லது எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வர வேண்டும். இந்த எளிய பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷங்கள்